அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए मैं हार्दिक धन्यवाद समर्पण करता हूँ. आज का कार्यक्रम साहित्य लहरी. इस साहित्य लहरी के अंतर्गत आज सूरदास, महात्मा सूरदास के बारे में कुछ आपसे कुछ बात करना चाहता हूँ. सूर तुलसी सस्सी कहते हैं. उस सूरदास के बारे में कुछ बात करना चाहता हूँ. இன்றைய தலைப்பு சாகித்ய லஹரி. இதில் மகாத்மா சூர்தாஸ் அவர்களுடைய சில படைப்புகளை நாம் காண்பிக்கிறோம். இது பிரவீன் உத்தராத் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே தாங்கள் படித்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். என் நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். மகாத்மா सूरदास. सूरदास जीवन विरुद्ध வாழ்க்கை வரலாறு, जन्म और शिक्षा दीक्षा. महात्मा सूरदास का जन्म 1450 में मथुरा जिले के कनकता नामक गांव में हुआ था. कहा जाता है कि आप जन्म के अंधे थे. पिरप्पाल कुरुडर என்று சொல்லப்படுகிறது. महाप्रभु वल्लभाचार्य के शिष्य थे. इन्हीं से आपने शिक्षा पाई. महाप्रभु वल्लभाचार्यर அவரிடம் நீங்கள் சீடனாக இருந்து கல்வி பயின்றதாக வரலாறு. मृत्यु, आपकी मृत्यु 1540 में हुई थी. व्यक्तित्व, पर्सनल करियर. आप कृष्ण भक्त कवि थे. आप कृष्ण भक्ति शाखा के प्रवर्तक हैं. इवर कृष्ण भक्ति शाखा என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர். अष्टचाप कवियों में प्रधान हैं. आपने कृष्ण भक्ति में तन्मय होकर लाखों पद लिखे हैं. आपने बाल कृष्ण की लीलाओं का वर्णन वास्य रस पूर्ण ढंग से किया है. கிருஷ்ணனுடைய பிள்ளை பருவத்து லீலைகளை பற்றிய வர்ணனையை பாசச்சோர் மிகுந்த முறையில் எழுதியிருக்கிறார். वो घर घर गाया जाता है. அது வடநாட்டிலே அனைத்து இல்லங்களிலும் பாடப்படுகிறது. आपके ग्रंथों पदों का संग्रह सूर सागर कहलाता है. இவருடைய படைப்புகளின் தொகுப்பு सूर सागर என்று அழைக்கப்படுகிறது. कर्तृत्व. आपने 3 ग्रंथ लिखे हैं. इवर 3 நூலில் படைத்திருக்கிறார். वे हैं सूर सागर, सूर सारावली और साहित्य लहरी. सगुण भक्ति, कृष्ण भक्ति के समर्थन में कृष्ण भक्ति के समर्थन में आदरवाग वात्सल्य रस पूर्ण ढंग से किया है. वो घर घर गाया जाता है. அது ஒவ்வொரு வீடுகளிலும் பாடப்படுகிறது. आपके पदों का संग्रह सूर सागर कहलाता है. இவருடைய பாடலுடைய தொகுப்பு சூர் சாகர் என்று அழைக்கப்படுகிறது. कृतित्व. आपने 3 ग्रंथ लिखे हैं. இவர் 3 நூல்கள் எழுதியிருக்கிறார். वे हैं सूर सागर, सूर सारावली और साहित्य लहरी. सगुण भक्त कृष्ण भक्ति के समर्थन में तथा निगुण के खंडन में आपने जो रचना की है उसका नाम है ब्रह्मगीत. இவருடைய மற்றொரு படைப்பு பிரம்மகீத் என்பதாகும். அதிலே அவர் கிருஷ்ண பக்தியை உயர்த்தி, அதாவது சகுண பக்தியை உயர்த்தி நிகுண பக்தியை உயர்த்தாமல் அந்த படைப்பை படைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் பிரம்மர் கீத் என்பது. அதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் தெளிவாக கூறுகின்றேன். प्रस्तुत पाठ्य पुस्तक में सूर सौरभ
और ब्रह्मर गीत के कुछ अंश दिए गए हैं. இந்த பாடப்பகுதியிலே நமக்கு பிரவீன் உத்தரா பாடப்பகுதியிலே ஃபர்ஸ்ட் பேப்பரில் சூர சௌரபு மற்றும் பிரம்மர் கீத் இவற்றை சில பாடல்கள் தரப்பட்டுள்ளன. आप सौंदर्य और प्रेम के अमर गायक हैं. அழகை பற்றியும் அன்பை பற்றியும் பாடிய சிறந்த பாடகர் ஆவார். आपने मुख्यतः वात्सल्य और श्रृंगार रस के ही विशेष चित्रण किया है. இவர் குறிப்பாக பாசச்சுவை श्रृंगाரம் இதை पற்றிய சிறப்பாக சொல்லியிருக்கிறார். भाषा और भाव की अभूतपूर्व पूर्णता के कारण सूर सागर நீதி காவிய பரம்பரா की देन है. மொழியும் சரி கருத்தும் சரி இரண்டுமே அபூர்வமாக இதற்கு முன்பு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு முழுமையாக இணைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது காரணத்தால் இது பாடுகின்ற காவியமாக பாடல் காவியமாக புகழப்பட்டிருக்கிறது. கீதி காவியம். ஆப்கா காவிய மானவ பிரேம் கா ஜெயகானே. இவருடைய காவியங்கள்லாம் மனித அன்பினுடைய வெற்றி பாடல்களாகும். காவியகத விசேஷாயே. இந்த பாடப்பகுதியிலே அவர் கொடுத்திருக்கின்ற அந்த காவியங்களுடைய சிறப்புகளை பார்ப்போம். सूर सौरभ. इसमें सूरदास ने विनय के अनेक गीत गाए. இதில் இவர் சூரதாசர் தான் கிருஷ்ணனை பணிவான அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். वे भगवान श्री कृष्ण के विनय करते हैं. அவர் பகவான் கிருஷ்ணன் வேண்டிக் கொள்கிறார். प्रभु मेरे अवगुण चित्तना धरो. சுவாமி கண்ணா, என்னுடைய தீய பண்புகளை நீ உன்னுடைய மனதிலே வைத்துக் கொள்ளாத. நான் சொல்லுமில்ல, நான் சொல்கிறத மனசை வச்சுக்காதீங்க சொல்லுமையா, அதுபோல் நான் அறியாமல் செய்திருப்பேன். இந்த அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்திருப்பேன். அந்த குற்றங்களை பொறுத்து காத்துள்ள வேண்டும் என்கிறார். प्रभु मेरे अवगुण चित्त ना धरो. उनका कहना यह है कि जो कृष्ण की भजन नहीं करता उसके साथ हमें छोड़ना चाहिए. அவர் சொல்வார், யாரெல்லாம் கண்ணனை கும்பிடவில்லையோ அவளை நாம் விட்டுட்டோம், அவளை தோழமை நாம் விட்டுட்டுங்கிறார், கூடாதுங்கிறார். ஜெய்சே சாண்டி மன் ஹரிமுகன் கோ சங்கு. யாரெல்லாம் ஹரியை விட்டார்களோ, இக்னோர் பண்ணுறாங்களோ, ஹரி முகன்னா ஹரியை இக்னோர் செய்கிறார்களோ, ஹரியை கும்பிடாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய சங்கு நட்பை தோழமையை சாண்டினா சோட் தீஜியே விட்டு விடுங்கள். யாரெல்லாம் கண்ணை கும்பிடவில்லையோ நமக்கு அவரோடு சம்பந்தம் கூடாது, தொடர்பு கூடாது, நட்பு கூடாது, உறவு கூடாது. ஏனென்றால் இன்கே சங்கு குபுத்தி उपजती है. ஏனென்றால் उनके साथ रहने से हमारे दिल में बुरी बातें पैदा होती हैं. நம்ம இடத்துல கெட்ட விஷயங்கள் உற்பத்தி ஆகிடும். அது நம்ம அதை படித்தா சேர்ந்தா நம்ம கெட்டுப்படுவோம். அதனால் என் கூட சேராதீங்கிறார். அப்படி சேர்ந்தாலும் நீங்கள் விட்டுட்டுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிங்க. அவங்க பகவானை கிருஷ்ண கும்பிட்டா மட்டும் ஏற்றுக்குங்க. सूरदास सच्चे कृष्ण भक्त थे, उम्मीयान कृष्ण भक्तर. वे भगवान श्री कृष्ण को गंगा मानते हैं. அவர் கண்ணனை கங்கை என்று கருதுகிறார். என்றால் நதிகளிலேயே புனிதமானது கங்கை என்றுதான். श्री कृष्ण के सिवाय और कोई उन्हें रुचता नहीं. கண்ணனை தவிர வேறு யாரும் அவருக்கு பிடிக்காது, சுவைக்காது, பிடிக்காது. ஜெய்சே मेरो मन आनंद कहाँ सुख पावे. கொஞ்சம் பெரிய வரிகள் நான் சுருக்கியிருக்கிறேன். मेरो मन आनंद कहाँ सुख पावे. जैसे उड़ी जहाज की पंछी फिर जहाज पे आ गई சொல்லணும். அதாவது என்னுடைய மனம் வேறு எங்கே போனாலும் சுகத்தை பெறாது. அனத்தை இப்போ நான் வெளியே போகிறோம் பாருங்கள், எங்கே நான் வெளியே போனாலும் சரி, சுற்றினாலும் சரி, நைட்டானால் வீட்டுக்கு சாப்பிட்டோம்னு இருப்போம். ஏன்னா வெளியே தூக்கம் நமக்கு வராது, நம்ம இடத்து குடும்பமாக இருக்காது இல்லையா. அது மாதிரி சொல்கிறாரு, நான் வேறு எங்கே போனாலும் சரி எனக்கு சுகம் கிடைக்காது. நான் மறுபடியும் இங்கேயே வரணும். எங்கே வரணும்? கன்னடம் வர வேண்டும்.
அது தொடர்கிறது. நான் கட் பண்ணிருக்கேன். சரி. பரம கங்கா கோ சோண்டி பியாசோ துர்மதி கூப்பு கனாவை. நான் தாகமாக இருக்கிறேன். பியாசோ தாகமாக இருக்கிறேன். என் அருகே கங்கை நீர் ஓடுகிறது. அதுக்கு நினச்சது பரம கங்கா, பரமேஸ்வரன் தலையிலிருந்து வந்தது தான் கங்கை. ஆனால் கங்காதரன் பேர். சிவனுக்கு பேர் கங்காதரன். கங்கையை சூடியவன் இருக்கும். பெரிய சூடன் சொல்லுவாங்க. பெரிய சூடியவன் கங்கையை சூடியவன் சொல்லுவாங்க. கங்கை சிவன் தலையில் தான் வருகிறது. அந்த கை பக்கத்தே இருக்கு. அதை விட்டு விட்டான் வந்து துர்மதி, கெட்ட எண்ணம் படைத்த அந்த கிணத்தனிவார் உப்பாக இருக்கின்ற அந்த கிணற்று நான் தோன்றினான். அதாவது கண்ணனுடைய பக்தி வந்து கங்கையை போன்றது. மற்ற கடவுள்லாம் வந்து கிணத்தை போன்றவர்கள். கிணத்தண்ணி உப்பாக இருப்பாங்க. கங்கை விட்டு யாராவது கொடுப்பான ஐயா, நான் வந்து மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கண்ணை வந்து கங்கையை போன்றோம், புனிதமாக. துர்மதி கூப்பு கண்ணாவை. கூப்புனா கிணறு. கிணறு தோண்டும். யார் தோண்டுவாங்க? கிணறு தோண்டி அதை சாப்பிடணும். கங்கை ஓட்டிருக்கு. அது போட்டு அது கிணறு தோண்டி உப்பு தண்ணி குடிப்பானா? உப்பு தண்ணி குடிப்பானா? குடிக்க மாட்டான். அதனால் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. மேலே பாசு கிருஷ்ணரூபி கங்காயை, என்னிடம் கண்ணன் என்று சொல்கின்ற கங்கை இருக்கிறது, இருக்கின்ற பொழுது உசே சோட்கர் குவா போதனைக்கு மூர்க்கதா கேட்கிறது. கிணற்றை தேடி போகின்ற முட்டாள்தனத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? தேவையில்லை எனக்கு கங்கையே போதுமே. பால் லீலா, குழந்தை பருவத்து விளையாட்டுகளை பற்றி और நிறைய நாம் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. सूरदास ने श्री कृष्ण की बाल लीलाओं का वर्णन जितनी मधुरता से किया है उतना और किसी ने नहीं किया है. सूरदास கண்ணனுடைய லீலைகளை பற்றி வர்ணனை வந்து எவ்வளவு இனிமையாக சூர்தாஸ் செய்திருக்கிறாரோ அவ்வளோ இனிமையாக வேறு யாருமே செய்யவில்லை. और किसी ने नहीं किया है उतना और किसी ने नहीं किया है. कृष्ण के प्रति वात्सल्य भरे उनके हर शब्द पाठकों को मोहित करते हैं. கிருஷ்ண பக்தி நிரம்பிய அவருடைய ஒவ்வொரு வரிகளும் வாசகரை, படிக்கின்றவர்களை கவர்கின்றன, மோகம் கொள்ள வைக்கின்றன. மோகித் கர்த்தே இருக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ண கே முசே துசுலி பாஷா சுன்கர் யசோதா ஆனந்த இவ்வோர் ஓத்தியே. கண்ணுடைய வாயிலிருந்து அந்த மழலை மொழி, துசுலி பாஷா மழலை மொழியை கேட்ட யசோதா அப்படியே மகிழ்ச்சியில் மூழ்கி விடுகிறாள். ஆனந்த விபோர் ஓத்தியே, ஆனந்தத்திலே மூழ்கி விடுகிறாள். ஜெய்சே மையா மோரி மை நஹி மா கன் காயோ, மையா மோரி சுன் மையா மோரி மை நஹி மா கன் காயோ. அந்த அம்மா வந்து பிடிச்சிடுறாங்க. இவர் மண்ணே சாப்பிடும்போது பிடிச்சிடுறாங்க. கேட்குறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அம்மாம்மா நான் சாப்பிடலம்மா இது நிறைய போய் சொல்கிறான். நான் சாப்பிடல, நான் போகிறதே இல்லை, எனக்கு டைமே கிடையாது, நீ வந்து என்னை வந்து உடனே வந்து இப்போ கோல் மூட்டுறாங்க நீ கேட்டு நம்பிக்கிற நீ இப்படி ஒன்றா அடிக்கிட்டே போகிறாங்க. மையா கபவும் படேஜி சோட்டி. அந்த வெண்ணெய் வந்து வெண்ணித்து தேடி சாப்பிட்டா அதை வந்து சாப்பிட்றதுக்காக நிறைய ஸ்பை போடுறாங்க. நம்ம போட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறது தெரியுமா? அதையும் தாண்டி நிறைய வேலை செய்கிறாங்க. என்ன சொல்ல தெரியுமா? ஆமாம்மா என் முடி எப்பம்மா வளரும்? அண்ணன் முடி பாருமா நிறைய நீட்டாக வளர்ந்துருக்கு. ஏன் வந்து தெரியுமா? நீ அவனுக்கு வந்து வெண்ணெய் தர்ற, நீ வெண்ணெய் சாப்பிட தர நீ, அதனால் வந்து அவனுக்கு முடி எனக்கு தர வெறும் பால் தான் தர்றேன், அது பச்சை பால் தர்றேன், காய்ச்சி தரதில்லை, பச்சை பாலை மட்டும் கொடுக்குறாய். எப்படி முடி வளரும்? நீ வெண்ணெய் கொடுத்தாக்கா ஏன் முடி வளரும்? ஏன்னா நான் வர்றான் உன் பையன், அவனுக்கு வந்து வெண்ணெய் தர்றேன், நான் வந்து அடுத்த பையன் தானே. இப்படி சொல்லும்போது அந்த அம்மா போவதில்லை. என்ன வருமா? இவன் பேசிக்கிட்டே பார்த்தவளுக்கு ஓவர் ஜாய்டு, அதிக ஆனந்தப்படுகிறாள் சொல்கிறார். சரி, மையா மோகி தாவு பகுத் கிஜாய். நிறைய கம்ப்ளைண்ட் வருதை பற்றி அப்போ சொல்கிறாங்க. கண்ணாமாம்மா நானும் ஒன்றுமே படுறதில்லம்மா, அண்ணன் தான் என்னுடைய டிஸ்டர்ப் பண்ணுறான். தாவு அண்ணன் வர்றாம பகுத் கிஜாய் படுத்துகிறாம்மா சொல்லுவாங்க. திருநெல்வேலி சொல்லுவாங்க படுத்துறாயா பாட்டு, என்னை ரொம்ப படுத்துகிறாங்க. இப்படி நிறைய கண்ணனுடைய வாயிலாக நிறைய லீலைகளை அவர் சொல்கிறார். அதை படிப்போருக்கும் அதை கேட்கின்ற யசோதாவுக்கும் அளவற்ற ஆனந்தத்தை அளிக்கிறது. அதை நீங்கள் படித்து அதனுடைய சுவை நீங்கள்
அனுபவிக்க என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பிரேம் கி அவஸ்தா, அன்பு. அன்போட நிலைமை என்ன? இதுவரைக்கும் எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் மீது அன்பு வைத்தால் அவன் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த பிள்ளை தான் பரவாயில்ல, அது நகையோ நட்டோ அது சொத்தோ பத்தோ பெண்ணோ இல்லை வேறு ஏதோ சொத்தோ அன்பு வைத்தால் வந்து அன்பு வைக்கிறவனுக்கு வந்து அவன் கஷ்டப்படத்தான் ஆக வேண்டும். எதையும் விரும்பாமல் இருக்க தான் சொல்கிறாங்க, எது விரும்பாதே சொல்கிறாங்க. ஆசையே அழிவுக்கு காரணம் என்கிறார் புத்தர். இப்போ ஆசை யாருக்கு இல்லையோ அவன் ஜின்கோ கவி சொல்வார், ஜின்கோ கச்சுனகி சாகியே சோ இ ஷாகம் சாப்பார். யாருக்கு ஒன்றும் தேவையில்லையோ அவன் அப்படி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க. இங்கே அன்பு செலுத்தினால் அவன் துன்பத்தை அனுபவித்தான் ஆக வேண்டும். அப்புறம் ஒரு தாய் இருக்கிறாள், தன் குழந்தை ரொம்ப நேசிக்கிறாள். அந்த குழந்தை உடம்பு சரியில்லையா, அந்த பாலூட்டும் தாயாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பத்தி வைப்பாங்க. அந்த காலத்தில் பத்தி வைப்பாங்க. நீ புளி சாப்பிட்ருப்ப, அதான் காய்ச்சல் வந்துச்சு, நீ வேறு ஏதாவது சாப்பிட்ருப்ப, அதான் நோய் வச்சு சொல்லி அந்த பெண்ணை வந்து பாடாப்படுத்துவாங்க. ஆக இப்போலாம் இது நினைக்கிறேன் இருக்குது, நான் அதிகமாக இல்லை, கிராமத்தில் இருக்குது. சரி, सूरदास कहते हैं, हे कृष्ण तुम्हारे पति प्रेम से मुझे सुख तो नहीं मिला. நான் கண்ணா, நான் மீது அன்பு செலுத்தினேன், உன்னை நேசித்தேன், ஆனால் எனக்கு சுகமே கிடைக்கவில்லை. சரி, पर दुख दुगना हो गया है. நல்லதான் வரல, கெட்ட வராமல் இல்லை, கெட்ட டெவலாச்சு दुगना हो गया है. प्रीति करी काहू सुख न लगियो. நான் உனக்கு அன்பு செலுத்தினேன், என்னாச்சு, எனக்கு சுகம் வரவில்லை. துக்கம் தூணும், துக்கம் வந்து தூணும் டபுள் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகுதுமா, நைனி நீர் பகையோ, கண்ணிலிருந்து கண்ணீர் வடிக்கிறது. நைனி நீர் பகையோ. இப்படி அன்பினுடைய பெருமையை இங்கே சொல்கிறார். அன்பு செலுத்தினால் கண்டிப்பாக நான் வந்து கஷ்டம் வரும், ஆனால் அதிலே ஒரு சுகமான சுகம் சொல்லுவாங்க. அடுத்து பிரம்மர்கீத். அந்த பிரம்மர்கீத் என்ற அந்த கவிதை, பிரம்மகீத் सूरदास की अनुपम रचना है, नियंत्र पடைப்பாகும். गोपिकाओं के मुँह से सूरदास जी ने निगुण का खंडन और मनमोहक ढंग से किया है. கண்ணனுடைய நண்பன் பேர் உத்தவன், அதான் பிரம்மகீதத்துக்கு. கண்ணனுடைய நண்பன் பேர் உத்தவன். அந்த உத்தவன் என்ன பண்ணுறான்னாக்கா, சின்ன வயசுனா ஒரு ஃப்ரெண்டு. அந்த பெரிய அவன் என்ன பண்ணுறாரு, கண்ணை வந்து அங்கே போயிடுறாரு, சொந்த ஊருக்கு போயிடுறாரு, மதுரா போயிடுறாரு. அங்கே தாய்மாமனை கொண்டுட்டு இவரே வந்து அங்கே ராஜா உட்காந்துறாரு, கூட அவனும் உட்காந்துக்கிறான். இவன் கண்ணனை பிரிந்த பிரிவாலே கோகுலத்திலே அந்த கோபியாவை என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க, அழுதுட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. இப்போ கண்ணன் நினைக்கிறாரு, இவன் ஃப்ரெண்டுக்கான அவன் வந்து இவருக்கு அகென்ஸ்ட் ஆனவன். யாருக்கு, கண்ணனுக்கு எதிரானவன். அவனுக்கு வந்து கண்ணனை கும்பிட்றது பிடிக்காது. இவர் நினைக்காரு, இவனை மாற்றணும்னு நினைக்கிறாரு. சரிப்பா தம்பி நீ போய், கோபிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிஜம் அழுகுறாங்க, நீ போய் அவன் வந்து கண்ணை நம்பாத, அவன் திருட கண்ண நீங்கள் அவன் நம்பாதீங்க, அவன் விட்டுருங்க, நீங்கள் வந்து என்னுடைய கட்சியை சேர்ந்துக்குங்க. நான் என்ன பண்ணுறேன், உருவம் இல்லாத கடவுளை கும்பிடுறவன் சொல்லி அவன் செஞ்சு மனசு மாற்றிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் கருப்பாக இருக்கணுமா, அதான் வண்டாமா, வண்டு கருப்பாக இருக்கும். அது போய் பாட்டு பாடலாமா, யாரை பார்த்து அந்த பூக்கள், அதான் பூக்களாமா, அதெல்லாம் யார், இந்த கோபிகெல்லாம் பூக்களாமா, அவள் பூக்களமா தான், அந்த பூக்கிட்ட போய் வந்து பாடுதாமா, அதான் பிரம்மகீத் சொல்கிறது. இவன் போய் வந்து அங்கே வந்து நிறைய சொல்கிறான், இதை பற்றி கண்ணன் நம்பாதீங்க, என்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு சொல்கிறான். அவன் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இவன் கேள்வி கேட்க அவன் பதில் சொல்ல, அவன் கேள்வியும் பதில் சொல்ல, இதுதான் ஃபுல்லாக பிரம்மகீத். கடைசி முடிவு என்ன தெரியுமா, அவன்கிட்ட மாற்ற போனவன் இவன் மாற்றிடுறான். அங்கே सूरदास இருக்காரு. சரி, गोपिकाओं के मुँह से सूरदास जी ने निगुण का खंडन, அந்த உருவமற்ற இறைவனை வந்து கண்டித்திருக்கிறார். और मनमोहक ढंग से किया है. उद्धव और गोकुल की गोपिकाओं के साथ जो वाद विवाद चलता है, உத்தவனுக்கும் அந்த கோபிகாவுக்கும் இடையே வந்து வாக்குவாதம் நடக்கிறது. उसकी मधुरता अनुभव है, அருமையாக இணையற்றது. जैसे निगुण कौन देश को वासी,
அவன் கேட்குறான், நம்ம யார் கோபிகாசு, ஏப்பா உருவப்பட்ட இறைவனுக்கு வந்து சொல்கிறிய, அவன் இந்த ஊருக்காரன். கோர் தேஸ் கோ வாசி கிஸ் தேஷ் மே रहने वाला है सुनी है कथा கோ நிகுன்கி. உருவமற்ற இறைவனுடைய கதையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? கண்ணு கதையை கேள்விப்பட்டிருக்கோம், உங்கள் கதையாக கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா? கிடையாது. சரி, ரச்சி பச்சி ஜெகத் பனாவத்து, நீ வந்து இப்படி உலகத்தை வந்து நீயா வந்து உருவாக்கியிருக்கிறாய், அது இமேஜா கற்பனையாக நீ படைத்திருக்கிறாய். சகுன சுமேரு பிரகட்டு தேக்கியது பாருயா, கண்ணன்ற பெரிய மலையை பாரு, நேருமலையை நான் நேரிலே பார்க்குறேன், கண்ணில் காட்ட பாரு, நான் பாரு இருக்காரு, கண்ணை வந்து மலை போல் நிற்கிறாரு. அவரை விட்டு போட்டு நீ என்ன பண்ணுற? உன் திருநக்கி ஓட்டு துராவத்து, துருன்னா வந்து புல், புல் புல்லு புல்லே சின்னதாக இருக்கணும், அந்த புல்லுக்குள்ளே இருக்கா கவனம் சொன்னீங்கன்னாக்கா எப்படிப்பா நான் போகிறது? துடக்கி ஓட்டு துராவத்து, நீ வந்து புல்லுடைய அந்த மறைவில் இருக்கார் பகவான் சொன்னாக்கா யாரைப்பா நான் போடுவா? மலையே நான் காட்டுறேன் இல்லைங்கிற, அது ஒன்றுங்கிற எப்படி? ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வியோகமே காயே மீ தடத்தி, கண்ணனுடைய பிரிவால் பசுக்கள் கூட சொல்லிக்கிட்டு ஜெய்சே தும்பினு காயே துகாரி காய், தும்பினு பரம துகாரி காய், நீ இல்லாமல் பசுக்கள் கூட மிகவும் வருத்தப்படுதியா. கலாபக்ஷ பாஷா सूदास की भाषा ब्रज भाषा है, वो दिल को छूती है. அது அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உள்ளத்தை தொடுகிறது. ஆற்ற பத்துமே வாசனை ரூப் டபப்படுத்த ஒவ்வொரு பாடலையும் வந்து வாசம் அப்படியே பொங்கி வடிகிறது. रस योजना सोई सूदासी की रचनाओं में श्रृंगार, वीर, करुणा, वात्सल्य, भक्ति आदि रसों का पूर्ण समावेश है. मतलब ஒவ்வொரு ரசம் இல்லையா? அது இருக்குது, சிருங்காரம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, பாசம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. காஸ்கர் வியோ சிருங்கார் ரஸ்கி ஜாந்தா, அது குறிப்பாக வந்து சிருங்காரம் ரெண்டு இருக்குமா, ஒன்று வந்து பிரிவாற்றாமை, ஒன்று சேர்வது. நாயகம் சேரும்போது சையோம் சிருங்காரமாக, பிரிவது வியோம் சிருங்காரம். இல்லை பிரம்மகீதத்தில் வந்து கண்ணை வந்து பிரிஞ்சு போகிறா இல்லையா, அந்த கோபிக்கெல்லாம் வந்து அழுகுறாங்க, புலம்புறாங்க, அதுதான் அதிகமாக இருக்கு. சரி, अलंकार रचना अणिगल सुदास के पद गाने योग्य पाड़तकंदவை. इनमें अलंकार योजना अति मधुर है. इनमें இருக்கிறது विरोधाभास, उपमा, प्रतीक, अनुप्रास, यमक, अश्रीयोक्ति आदि अलंकारों का प्रयोग खूब हुआ है. धन्यवाद स्वरूप अलंकार करती है. चलिए निष्कर्ष, सुदास पर भागवत, पुष्टि मार्ग, ब्रह्म पुराण तथा ब्रह्मांड पुराण तथा वामन पुराण, जयदेव और विद्यापति का प्रभाव पड़ा है. ஒவ்வொரு பாடல்கள் வந்து பாகவதம் கதைக்கிறது, புஷ்டி மார்க்கம் இருக்கிறது, பிரம்மாண்ட புராணம் இருக்கிறது, வாமன புராணம் இருக்கிறது, ஜெயதேவோட புராணம் இருக்கிறது, வித்யாபதியுடைய தாக்கம், இத்தனை இவருடைய தாக்கம் அந்த ஊரில் இருக்கிறது. कृष्ण भक्त कवियों में सूदास की तुलना अन्य कवि किसी कवि से नहीं की जाती. कृष्ण भक्त कविகளே வந்து இவருக்கு இணையாக இந்த ஒரு கவிஞரை கூறவே முடியாது. जैसे इस प्रकार सूरदास हिंदी साहित्य गगन के चमकते सूर्य है. இவ்வாறாக सूरदास இந்தி இலக்கிய வானிலே பிரகாசிக்கின்ற சூரியன் ஆவார். जैसे सूर सूर तुलसी शशि उडगन केशवदास. सूर सूर सूरदास சூரியனை போன்றவர், துளசிதாஸ் சசி நிலாவை போன்றவர், உடுகனை கேசதாஸ் போன்ற கவிஞர்கள் வந்து இது போன்றவர்கள் ஸ்டார் போடுறோம். உடுகனா ஸ்டார்ஸ், அவர் வந்து சூரியன் என்றால், துளசிதாஸ் வந்து சந்திரன், கேசதாஸ் வந்து ஸ்டார். அது ஒரு தொடர்ந்து அந்நிய கவி கத்யோசம ஜான் தான் கரை பிரகாஷன் முடியும் வருவது, அது அடுத்த பார்ப்போம். இத்துடன் இந்த தலைப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நாளைக்கு அடுத்த ஒரு தலைப்பிலே
தங்களை சந்திக்கின்ற வரை தங்களிடம் விடைபெறுவது தங்களின் आर सुंदरराजन। नंदी वणकम। इसके साथ मैं अपना भाषण समाप्त करता हूँ और अगले कार्यक्रम पर एक नए शीर्षक के साथ आपसे बात करने वाला हूँ। तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ। धन्यवाद। जय हिंद।